ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா பார்த்திபன் சார் டைரக்ஷன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன டீன்ஸ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பார்த்திபன் சார் படம்னாலே நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட கதை எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்துச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல டீனேஜ் வயசுல இன்னும் பசங்கன்னு 13 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எப்படின்னா அவங்க அப்பா அம்மா இவங்களை இன்னும் குழந்தையாவே பாக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு இன்னும் நம்ம சின்ன பிள்ளை இல்ல, வளர்ந்துட்டோன்னு காட்டணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்க டீம்ல ஒரு பொண்ணோட பாட்டி வீடு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கும். அந்த கிராமத்துல பேய் இருக்கிறதா எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. நாம ஏன் அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூலை கட் அடிச்சுட்டு காட்டு வழியா பாட்டி ஊருக்கு போவாங்க. அப்படி காட்டு வழியா போறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்துல நடிச்ச இந்த 13 பசங்களை பத்தி சொல்லி ஆகணும். அவங்களோட நடிப்பு பாத்தீங்கன்னா உண்மையா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம பார்த்திபன் சார் அவங்களோட என்ட்ரியே பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். எனக்கு என்னவோ அவங்க நடிப்பு இந்த படத்துல அவ்வளவு பெருசாலாம் ஒன்றும் தெரியலங்க. அதுக்கு அந்த பசங்களை வச்சே ஃபுல் மூவி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல யோகி பாபு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 சீன் தான். ஆனா அந்த 2 சீனுமே எனக்கு மொக்கையா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அந்த 13 பசங்களும் டிராவல் பண்ணும்போது என்னென்னலாம் பிரச்சனை சந்திக்கிறாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையே. இதே நம்ம செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ஃபுல்லாவே சயின்ஸ் அடிப்படையிலேயே கொண்டு போயிருப்பாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா படத்தோட ஆரம்பமும் சரி கிளைமேக்ஸும் சரி சுத்தமாவே ஒத்து போகல. மற்றபடி இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.